இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1:28. எல்லாரும் இணைந்து வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடும் சகல ஜீவ விருட்சங்களை ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மீண்டும் இணைந்து வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்க வாழ்க்கையில நம்ம கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம், ஒரு திட்டம், அதுக்கான இடம் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதுல தேவன் சில காரியங்களை நாம் சிறப்பாய் செய்யவும் கவனிக்கவும் வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் கர்த்தர் என்ன பண்றார், எல்லா விதத்திலும் நம்மை போதிக்கிறார். இங்கே கவனிக்கும் போது ஆதியாகமம் 1:28 5 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் போதே, அவனை ஆசீர்வதிக்கும் போதே 5 காரியங்களை முன்வைத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த 5 காரியங்கள் என்னன்னு நீங்க திரும்ப பாருங்க. கர்த்தர் சொல்லலாம், நீங்கள் பழுக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பழுக வேண்டும். 2வது பெருக வேண்டும். பெருக வேண்டும் என்று சொல்றோம். அப்புறம் பூமியை நிரப்ப வேண்டும், அதாவது fill the earth அப்படிங்கிறார், நிரப்ப வேண்டும். 4வதாக அதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பின்பாக ஆள வேண்டும் என்று சொல்கிறார். இது என்னன்னா ஒரு செக்யூரிஸா இருக்குது. இது ஏதோ ஆண்டவர் சொல்றதுக்காக சொல்லல, ஒரு ஆர்டரா சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்றோம்னா, முதலாவது நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிக்க உனக்கு பெருகப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை குறித்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். முதல் விஷயம், அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கவும் செய்யணும். ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாதம் தருவார். எங்க பிரச்சனைனா, ஜெபத்தின் நேரத்திற்கும் அதை பெற்றுக் கொள்வதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் பெருசு. என்னன்னா, ஜெபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம், ஆனா நடக்கிறது பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இருக்குது. அதை நம்ப முடியுமா முடியாதுங்கிற கேள்வியோடும் சந்தேகத்தோடு தான் பயணிக்க வேண்டியதா இருக்கு. கிடைக்குமா கிடைக்காதா? பாருங்க, ஆபிரகாம் எப்படி இருந்தான்னு சொன்னா, ஒரு 25 வருடம் ஆச்சு அவன் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணதுக்கும் நம்பினதுக்கும் அழைத்த போது சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்துக்கு இடையில 25 வருடம். ஆனால் அந்த 25 வருடமும் அவன் கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றினான். தடை இருந்ததா? ஆமா இருந்தது. விழுந்தானா? விழுந்தான். சறுக்கள் இருந்ததா? ஆமா சறுக்கள் இருந்தது. தப்பு பண்ணானா? பண்ணான். எத்தனையோ முறை வழி விலகி போனான். கர்த்தருக்கு ரொம்ப உத்தமமா இல்லை, கரெக்டா இல்லை, நிறைய தடுமாறினா. எவ்வளவு நடந்திருந்தாலும் நீங்க நான் கவனிச்சு பார்க்கணும், கடைசி வரைக்கும் அவன் கடைசி வரைக்கும் உத்தமமா இருந்தான். 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த சொல்லிட்டு சொன்னாலும் உன் கர்ப்பப்பிறப்பவனவனே உனக்கு சந்ததியா இருப்பான், உனக்கு வாரிசா இருப்பான்னு சொல்றார். நீ எங்கெங்கயோ பிளான் பண்ணாதப்பா, நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். என் பிளான் படி கொடுப்பேன், என் பிளான் டைம்ல கொடுப்பேன். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீடிய பொறுமை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்பது அடிப்படை. கர்த்தர் சொன்னார், நீ ஆதியாகமம் 1:28 வாசிச்சோம். அதுல சொல்றாரு, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார். ஆனா ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை அடுத்த சில நாட்கள்ல, சில மாதத்துல, சில வருஷத்துல வச்சுக்கோங்களேன், அவன் ஆசீர்வாதத்தை மொத்தத்தை இழந்துட்டான். எப்படி ஆயிட்டான்? தேவனுக்கு பகைஞனா மாறிட்டான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இழந்துட்டான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டவனா மாறிட்டான். ஆனாலும் பாருங்க, தேவன் அவனை கொண்டுதான் வேலை செய்யறாரு. அவன் மூலமா தான் ஆசீர்வதிக்கிறார். அவன் மூலமா தான் பெரிய சந்ததியில உருவாக்குறார். அவன் மூலமாக நோவாவை கொண்டு வருகிறார். அவன் மூலமாக தான் ஆபிரகாமை கொண்டு வருகிறார். அவனுக்கு ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாகத்தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் பூமி முழுவதும் தேவனுடைய ஆளுகைக்குள் வந்திருக்கிறது. ஆமென். அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா பல 1000 வருடங்கள். இது ஒரு பெரிய லாங் கேப். ஆபிரகாமுக்கு சொன்னது, ஆதாமுக்கு சொன்னதை அவன் ஆதாமுக்குள்ளாக இழந்து போனாலும் பிந்தின ஆதாமுக்குள்ளாக மீண்டும் அதை மீட்டெடுப்பதுக்கு ஒரு பெரிய காலம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆளுகை மிஸ் ஆகல, வாக்கு தத்தம் தவறல. கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை செய்தால் அது மாற்றமே இராது. அதை 100% நம்பக்கூடும்.
நான் சொல்றேன், அவனுடைய வாழ்க்கையிலே நீ அவன் ஆளுகைன்னு சொல்லும் போது அவனை பற்றி சொல்லாமல் அவனுக்குள் உருவாக போகிற சகல சந்ததிகளை கொண்டு கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறான். ஏன்னா முதல் மனிதன் அவன். ஆனா நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஆபிரகாம் வாழ்க்கை ஃபுல்லா காத்திருக்கணும், இன்னும் சந்ததிக்கு பின்னாடி காத்திருக்கணுங்கிறாங்க வைக்கலாம். அவன் சந்ததியில் அவன் ஆசீர்வாதத்தை கண்டான், அவன் சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை கண்டான். ஆக சந்ததிகளின் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது. அது என்ன காரணமா இருந்தாலும் தெரியும், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டா நம்ம நிறைவேறும். அதை குறித்த வாஞ்சை எப்படி, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யாபேஸ் ஒரு ஜெபத்தை செய்கிறாங்க. அந்த யாபேஸுடைய ஜெபத்திற்கு எல்லாம் நம்ம குறிப்பிட கேட்கணும். முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை விரும்பணும். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை விரும்பணும். விரும்பினால் அது அவனுக்கு வரும். ஏற்கனவே சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிச்சோம். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். அவனை ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொன்னால் அது அவனை விட்டு விலகி போயிடும். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும். சாபத்தை வேண்டாம் என்று சொன்னால் அவனை விட்டு தூரமா போயிடும். எல்லாம் நம்முடைய விருப்பங்களின் அடிப்படையில் இருக்கிறது. என்ன கவனிங்க, எல்லாம் சேர்ந்து 4 நாளாகவும் 4, 9, 10 இணைந்து வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் பெற்றோர் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகி நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தேவன் வேண்டிக் கொண்டதை அருளினான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். அவன் ஜெபங்க, ஆண்டவருடைய கரம் என் கூட இருக்கட்டும், என்னை ஆசீர்வதி. அவன் வாழ்க்கையின் முதல் எதிர்பார்ப்பு என்னை ஆசீர்வதி. ஏற்கனவே இந்த வசனத்துல இருந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நிறைய சொல்ல விரும்புகிறேன். முதல்ல அவனுக்கு அவன் சந்ததிக்குள் அவன் வாழ்ந்த காலத்தில் பாருங்க, அது 1 நாளாகவும் 9 நாளாகவும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்குமே கிரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் டிசெண்டன்ஸ், அதாவது சந்ததிகளின் வரிசையில தான் சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் அதிகாரம் வரைக்குமே. ஆனா இந்த மனுஷனை மட்டும் குறிப்பிட்டு சொல்லப்படுவதற்கு காரணம், இவன் தன் வாழ்க்கையில சந்ததிகளோடு சந்ததியை போகாமல் சந்ததியோடு மாற்றத்தை உருவாக்கினான். எப்படி மாற்றத்தை உருவாக்கினான்? அவன் வாழ்க்கையில அவங்க அம்மா அவனை பெற்றெடுக்கும் போதே இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு பேர் யாபேஷின் பேர் வைத்தாங்க. பேருக்கு அர்த்தமே துக்கத்தின் புத்திரன். அப்படி பேர் வைக்கப்பட்டிருந்தாலும் அவன் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு பேர் வந்துருச்சு, அல்லது நான் இப்படி இடத்துல பிறந்துட்டேன், என் வாழ்க்கை எவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு யோசிக்கல. அவன் எதை யோசிக்கிறான் என்றால், என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் நான் நன்றாய் வாழ முடியும்னு யோசிக்கிறான். அவன் அந்த எல்லா மத்தியிலும், அதாவது ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற அல்லது ஆசீர்வாதத்தை விரும்புகிற அல்லது விரும்பாத ஒரு கூட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் இவன் ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். விரும்பினான், ஜெபித்தான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் தந்தது. இப்ப பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஆசீர்வாதத்தை குறித்து விருப்பம் இருக்கிறதா? எல்லாரும் சொல்லுவோம், ஆமா நான் ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புறேன். சரி, எல்லாரும் ஜெபம் பண்றோமா? ஆமா எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஜெபம் பண்றோமா? ஆமா ஜெபம் பண்றோம். ஆசீர்வதிப்பது மேல ஆசை இருக்கு, ஆசீர்வாதத்தை குறித்த ஜெபம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை குறித்ததான தாமதங்கள் வரும்போது அதை பெற்றுக் கொள்வதற்கும் வாக்குத்தத்தம் பண்ணினதற்கும் ஜெபித்துக் கொண்டிருப்பதற்கும் இருக்கு இடைப்பட்ட காலத்துல how strong we are and ensuring that we will receive it. எவ்வளவு நிச்சயமாய் நாம் நம்பிக்கொண்டு நாம் அடைந்து விடுவோம் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்பது எப்போதும் ஒரு கேள்வி. எப்போ நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் உறுதியாக இருந்து எல்லாம் எதிராக இருக்கும் போதும் அதை அடைவதற்காக காத்திருந்தால் நீங்கள் காத்திருந்தது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இது இப்படிதான் செக்குவன்ஸ், இப்படிதான். அதாவது சொல்ற கர்த்தர் எப்படி ஆசீர்வாதம் நீ பருகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுனால அப்படின்னா பருக வேண்டும் என்று சொன்னார். முதல்ல பருக வேண்டும், அதாவது you have to multiply என்றார். அப்படின்னா பெருகம் வேணும் என்றால் முதலாவது விதை வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பெருகணும்னா முதல்ல விதை. விதையே இல்லாம எப்படி பெருக்கும்? ஏன்னா விதைச்சாட்டம் பெருக்கிறதுக்கு விதையே இல்லாம பெருக முடியாது. விதைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேண்டும். அப்படின்னு என்ன இருக்கு உங்க கையில? கர்த்தர் கையில என்ன இருந்தது? தேவன் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அவர் வார்த்தையை சொன்னார், வார்த்தை விளைவித்தது. நான் அப்படி கேட்கிறேன், உங்க கையில 10 பைசா இல்லாம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. ஒருவர்கள் ஆதரவு இல்லாமல் ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் யாரும் ஆதரவே இல்லாத நிலையிலும், ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்ய வழி இல்லாத நிலையிலும், உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையோடு வாழ்க்கை ஆரம்பிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையோடு வாழ்க்கை ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையோட வாழ்க்கை ஆரம்பித்தால் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நிச்சயமா செழிக்கும். வார்த்தை இல்லாத வாழ்க்கை எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க எதையும் எதிர்பார்க்க முடியாது, எதையும் அடைவோம்னு எதிர்பார்க்க முடியாது, அடைவையும் எதிர்பார்க்கவும் நினைக்காதீங்க. நான் சொல்லும் போது சில விஷயங்கள் ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். இது வரைக்கும் எப்படியா தடைகடிகள் சொல்றேன், இப்ப அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா வார்த்தை இல்லாத வாழ்க்கை கடைசியோட வெறுமையான வாழ்க்கை தான். பேருக்கு நீங்கள் கிறிஸ்தவங்களா இருப்பீங்க, பேருக்கு கிறிஸ்தவங்களா வாழ்வீங்க. உங்கள் மூலமாய் தேவனுக்கும் புகழ்ச்சி வராது, உங்களுக்கும் புகழ்ச்சி உண்டாகவே உண்டாகாது. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு டேட்டா போடுங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. வார்த்தை ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் வார்த்தை வச்சு ஆரம்பிங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை வார்த்தையினால் உண்டான வாழ்க்கை. ஐ கேன் ஷேர், நான் நிச்சயமா சொல்ல முடியும். வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் எல்லாம் எதிராக இருக்கும் போது ஒன்றை விசுவாசித்தேன். ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்திலே ஒன்றை ஆசையாய் கூறினேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை பார்க்க முடியாத நாட்களில் விசுவாசத்தோடு என் காரியத்தை இப்படியாக இருக்க வேண்டும், இப்படியாக வாழ வேண்டும், இப்படியாக இருக்க போகிறேன் என்பதை நான் விசுவாசித்தேன். வார்த்தையை சொல்லி 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 வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கிட்டு தான் அந்த வாழ்க்கை. இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் 10% கூட நான் அனுபவிக்கல. இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்பயும் நான் வார்த்தையை மட்டும் நான் சார்ந்து கொள்கிறேன். எந்த மனுஷனை சார்ந்து கொள்ளல, எந்த விசுவாசியை சார்ந்து கொள்ள, எந்த உலகத்தை சார்ந்து கொள்ள, எந்த வருமானத்தை சார்ந்து கொள்ள, எந்த வேலையை நான் சார்ந்து கொள்ளல. அதெல்லாம் செய்யல. அது ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப். ஆனா அதை நான் சார்ந்து கொள்ளவில்லை. எதை சார்ந்து கொள்கிறேன்? வார்த்தை. எல்லாவற்றையும் உருவாக்கிட்டார். எல்லாவற்றையும் உருவாக்குற வார்த்தையை சார்ந்து இருந்தால் நான் சொல்றேன், உண்மையில சொல்றேன், ஆவியாருடைய வழிநடத்தோட சொல்றேன், நீங்க வார்த்தையோட வாழ்க்கை ஆரம்பிச்சா மட்டும்தான் அவர் நல்லா வாழ்ந்தீங்க. மற்றவங்க சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் உங்கள் உள்ளத்தை விட்டு விட்டு உங்களை விற்று போட்டீங்க என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை விற்று போடாத வரைக்கும் நீங்க வெற்றியை வாழ முடியாது. வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா, வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், எப்படி ஆரம்பித்தாலும் அந்த வாழ்க்கை வார்த்தையோட ஆரம்பிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையோட ஆரம்பிக்கணும். எல்லாம் சொல்லுங்கள, வார்த்தையோட ஆரம்பிக்கணும் வாழ்க்கைய. இங்க சொல்லுகிற அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? வாழ்க்கைய நம்பிக்கைக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஆனா ஒன்னோட ஆரம்பிக்கிறான். இதோட ஆரம்பிக்கிற ஒரு விசுவாசத்தோட ஒரு ஜெபம். தேவரீர் என்னை ஆசீர்வதி, உங்களுடைய காரணம் என்னோட கூட இருக்கட்டும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வந்த எல்லா தீங்குகளும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதில் என்னை விலக்கி காத்தரும் என்று வேண்டிக் கொண்டால், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் தந்திருந்தார். அப்படின்னா கேட்டா கொடுக்கிற தேவன். முதல் நாம் ஒண்ணு பண்ண வரக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் கேட்பதை கொடுக்கிற தேவன். நான் கேட்டா தரமாட்டாரு. அது உங்களுடைய கற்பனை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய சுய புத்தி வேலை செய்யுது. உன் சுய புத்தியை சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்பட்டுள்ளார். உங்களுடைய சொந்த மூலம் சொல்லும் இது சக்சஸா வராதுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன். எப்ப கர்த்தர் இதை செய்ய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்களோ துணிஞ்சு செய்யணும். அப்ப எல்லாம் எதிர்மறையா இருந்தாலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை நடத்துவார், வெற்றியாய் நடக்க உதவி செய்வார், முன்னேற உதவி செய்வார். ஆகவே நம்ம மூல எட்டுற அளவுக்கு நம்ம யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வழி நடத்துவதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இங்க இந்த மனுஷனுடைய ஜெபத்தை நல்லா கவனிங்க. இன்னைக்கு போனதுக்கப்புறம் நீங்க தியானிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, ஆனா ஒன்றை நம்பினான், இந்த கர்த்தரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நம்பினான். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று நம்புறீங்க? இப்ப நீங்க கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார்னு நம்புறீங்கன்னா இதை எப்படி எது வரைக்கும் விசுவாசிக்கணும்? எல்லாம் எதிராக இருக்கும் போது விசுவாசிக்கணும், நடக்கவே சாத்தியம் இல்லாத போது விசுவாசிக்கணும், அடைகிற வரைக்கும் விசுவாசிக்கணும். அப்படி இல்லைன்னா எவ்வளவு நீங்கள் அடைய பிரயாசப்பட்டாலும் ஆசை இருக்கும், சக்சஸ் ரேட் கம்மி. ஆசை இருப்பதனால் ஒன்றை அடைவதில்லை, விசுவாசம் இருப்பதனால் தான் அடைய முடியும். திரும்பவும் சொல்றேன், ஆசை இருக்கிறதுனால எதையும் அடைய போறதில்லை, விசுவாசத்தினால் தான் எல்லாத்தையும் அடைய போறீங்க. விசுவாசத்தினால் வரலன்னா அது பாவமாய்த்தான் இருக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவும்
பாவம். என்ன சொல்றது? விசுவாசத்தினால் வராத யாவும் எல்லாம் பாவமா தான் இருக்குங்கிறார். அப்படின்னா விசுவாசத்துல வரணும். If it is not comes in your life with faith and in prayer, then it is totally from the devil. திருப்பி சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணி விசுவாசித்து வரா காத்திருக்காத ஒண்ணு உங்ககிட்ட வருதுன்னா அது கர்த்தருக்கு வரதால இருக்காது. ஆகவே கர்த்தருக்கு வரும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். இங்க கவனிங்க, ஆதியாகமம் 1:28 படி பார்த்தீங்கன்னா இப்படிதான் செக்யூரிஷா வச்சிருக்காங்க. எப்படி? நீங்கள் பழுக வேண்டும் என்றால் முதலாவது விதை வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பழுகணும்னா விதை வேண்டும். விதை என்னென்ன? கர்த்தர் உங்க கையில என்ன இருக்கு? கர்த்தர் எப்பயுமே என்ன பார்க்கிறாரு? உங்க கையில என்ன இருக்கு? நீங்க விதையோட ஆரம்பிக்கணும் வாழ்க்கைய. பாருங்க, இயேசு கிறிஸ்து விதையோட ஆரம்பித்த வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எதையோ வச்சு ஆரம்பிக்கல. ஒரு கோடி ரூபாய் பணத்தை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிச்சாருன்னா வார்த்தையோட ஆரம்பிச்சார். எப்படி வார்த்தையோட ஆரம்பிச்சார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் எல்லாம் தெரிந்து கொள்ளும். லூக்கா 2:49 வசனத்திலிருந்து 52 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமே. 49 ஒவ்வொரு வசனமா சொல்லிட்டு வர. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அம்மா அப்பா பிள்ளை தேடுறாங்க. இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? என்னை ஏங்க நீங்க தேடினீங்கன்னு கேட்கிறாரு. இந்த காலத்து பிள்ளை கேட்கிற மாதிரி என்னையும் தேடினீங்க, நான் போனா வருவேன் தானே. சிசமே சொல்லாம கொள்ளாம கேள்வி போயிடுவாங்க. இவங்களை தேடி அலைகிறது பெரிய வேலையா இருக்கும். இயேசுவும் தப்பு இல்லை, இயேசு அப்படிதான் இருந்திருக்கிறார். அவருக்கு என்ன, அவர் எது மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நான் தேவனுக்கு கிடைத்த வேலையில் நான் இருக்க வேண்டியதாயிற்று மட்டும் தான் கவனம் இருந்தது. வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்லணும் கூட தோணும். நான் ஜபம் பண்ணணும்னு தோணிச்சேன்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் போய் ஜபம் பண்ண உட்காந்துருவேன், யார்கிட்டையும் சொல்லிட்டு வர மாட்டேன். வீட்டுல தேடுவாங்களே கவனம் கூட கிடையாது. அப்புறம் கேட்டாலும் சொல்லுவாங்க, நான் ஜபம் பண்ண தானே போனேன், என்ன தேடுறீங்கன்னு கேட்பாங்க. இப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பெற்றோர்கள் தேடுகிறார்கள். பெரிய கூட்டத்துக்கு போயிருக்காங்க. திருவிழாவில் காணாம போன மாதிரி இயேசு கிறிஸ்து காணாம போயிருக்காரு. தேடி அடைஞ்சிட்டு திருவிழாவில் காணாம போனவர் எங்க பாக்குறாங்க? ஒரு பாஸ்டர் கூட்டங்கள் பார்த்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வந்து கேட்கிறாங்க, என்ன ஏன்பா சொல்லிட்டு வர வேண்டியதானே, இப்படி உன்னை தேடி எவ்வளவு அலைஞ்ச தெரியுமா அப்படின்னு கேட்டா அவர் கூட பதில் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அதுக்கு நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? எனக்கு உங்களுக்கு தெரியாதா? நான் பிதாவின் வேலையில இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன், 12 வயசு ஒரு பையன், வாலிபனா இருக்கக்கூடிய பையன், வாலிபத்தை அடையிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பையனா இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாங்கள் பிதாவின் வேலையில இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் என்ன தேடுனீங்கன்னு கேட்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, நாம அந்த கான்சியஸ்ல இருக்கிறோமா? 12 வயசுல இருந்த இயேசு கிறிஸ்துக்குரிய கான்சியஸ், நான் கடவுளுடைய வேலையில இருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற கான்சியஸ்னஸ். நான் சொல்றேன், இன்றைக்கு யாருக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்றேன். 12 வயசு கடந்த எல்லா பிள்ளைகளையும் யோசிக்கிறேன். Are you really having the conscious that I am supposed to be in the ministry? நான் கடவுளுடைய வேலையில இருக்கணுமே அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் இருக்குதா? அப்படி இல்லாம இருந்தா you have to surrender your life. அதான் எப்பவுமே நான் சொல்றேன், பசங்களையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். 12 வயசு ஆயிடுச்சுன்னா you are matured enough. Now you have to decide what you have to do. நீங்க என்ன செய்யணும் நீங்க தான் தீர்மானிக்கணும். உனக்கு ஸ்பூன் ஃபீடிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. மற்ற வச்சு இன்னும் ஊட்டி விட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்றைக்கு நீங்க தீர்மானித்து செயல்படக்கூடிய இடத்துல இருக்கீங்க. நான் சொல்றேன், இயேசு சொல்றார், 12 வயசு சொல்றாரு, நாங்க பிதாவின் வேலையில் இருக்கணுமே. எது அங்க என்ன பேசிட்டு இருந்தாரு? வசனத்தை குறித்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார். வசனத்தை குறித்து வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தாரு. வசனத்தை குறித்து எக்ஸ்பாசிஷன் சொல்லிட்டு இருந்தார், விளக்க உரை கொடுத்துட்டு இருந்தார். யாருக்கு? வேத வல்லுநர்களுக்கு, வேத சாஸ்திரிகளுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பைபிளை இவர் விளக்கி சொல்லிட்டு இருக்கார். 12 வயசு பிள்ளை ஊழியக்காரர்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் எங்க வார்த்தை பிடிச்சாரு? இவருக்கு எங்க வார்த்தை தெரியும்? ஆதி முதலாய் இருந்தவர் இன்றைக்கு மாம்சத்தில் வந்திருக்கிறார். வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாய் இருக்கிறார். அவர் தான் வார்த்தையே. ஆகவே அவருக்கு வார்த்தை நல்லா தெரியும். நான் என்ன கேட்கிறேன், வார்த்தையானவரை உங்கள் உள்ளத்திலே கொண்டிருந்தால் வார்த்தையை நீங்கள் விதையாய் உள்ளே கொண்டிருக்கிறீர்கள். திரும்பவும் சொல்றேன், வார்த்தையான கிறிஸ்துவை உள்ளத்திலே கொண்டிருந்தால் ஏற்கனவே நீங்கள் விதையை கொண்டிருக்கிறீர்கள் அல்லது வார்த்தையை கொண்டிருக்கிறீர்கள்.
அப்படின்னா உங்க வாழ்க்கைய வார்த்தையோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், வார்த்தையாகி கிறிஸ்துவோடும் வார்த்தையினுடைய அஸ்திபாரத்தோடும் வாழ்க்கை ஆரம்பிக்கணும். எவ்வளவு மோசமா ஆரம்பிச்சதுன்னு கவலைப்படாதீங்க. பேர் மினிமம் ஆரம்பிச்சாலும் போதும், இவங்க வாழ்க்கையில் உயர்ந்து வருவீங்க. உண்மையில என்னுடைய வாழ்க்கை பயணத்திலாம் பாத்தீங்கன்னா பயங்கர சிரமங்கள் மத்தியிலே, மிகுந்த கஷ்டங்கள் மத்தியிலே, மிகுந்த போராட்டங்கள் மத்தியில் தான் வாழ்ந்து வந்தேன். ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தா தான் ஆச்சு, அப்படிதான் வாழ்ந்தேன். நான் வந்து பிறந்தப்பயே ரொம்ப நல்ல நிலைமைலாம் இல்லை. பிறக்கும் போது அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தாலும் ஒரு காலத்துல ஒன்றுமில்லாத மக்களை போல மாறினோம். அந்த ஒன்றுமில்லாத காலத்திலேயும் எங்க அம்மா எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்ததுன்னா, ஒன்றும் இல்லாத ஊழியக்காரங்களெல்லாம் உபசரிக்கணும், தாராளமா ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், ஊழியர்களுக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தேவனை அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அந்த முதலாவது மாதத்திலேயே நான் சம்பளம் வாங்கின அந்த கொஞ்சம் சம்பளத்துல முதலாவது எடுத்து விதைக்க ஆரம்பித்தேன். அப்பதான் ரசிக்கப்பட்டிருக்கேன். ரசிக்கப்பட்ட புதுசு அந்த மாசத்துல சம்பளம் வாங்கியிருக்கேன். எனக்கு யாரும் காணிக்கை கொடுக்கணும், தசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை செய்தேன். ஏன்னா முதல்ல எனக்கு வீட்டுல எனக்கு விதைக்கப்பட்ட விதை என்னவென்றால், முதலாவது விதையோட ஆரம்பிக்கணும் வாழ்க்கை. என்ன கஷ்டம் இருந்ததோ இல்லையோ, என்ன இருந்ததோ இல்லையோ, ஊழியர்களுக்கு செய்யற விஷயத்த வந்து நல்லாவே நான் பயிற்றுவிக்கப்பட்ட வீட்டுல. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அதை கடைபிடிக்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், ஃபேமிலி இருக்கவங்க கூட. ஆனா என்ன நல்லா கவனிக்கணும், ஆரம்பத்துல சிறு பிராயத்துல நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு என்ன சொல்லி தராங்க, என்னத்தை நமக்கு என்ன மாரல் வேல்யூஸ், கிறிஸ்டியன் வேல்யூஸ் என்ன கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா பிள்ளைகளுக்கு கொடுக்காம போயிட்டோம்னா then they are losing something. சர்ச்சுக்கு போகும்போது பிடிக்குதோ பிடிக்கலையோ, இருக்குதோ இல்லையோ, கையில காசு கொடுக்குறோம். வழியில எங்கேயும் வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்னு தெரியும், அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எதுவும் மிட்டாய் வாங்கி சாப்பிட்றவெல்லாம் பண்ணக்கூடாது, காணிக்க போடணும் அப்படின்னாங்க. நான் 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டேன், காணிக்க போடலாம் தெரிஞ்சிருச்சு. வீட்டுல என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் நீ வந்து காசு வாங்கிட்டு போய் காணிக்க போடுவாங்க. அப்ப காணிக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் கை நீட்டி காசு வாங்கிட்டு வந்து காணிக்க போடுவேன். அப்பயும் காணிக்க போடுறேன்னு என்ன மானிட்டர் பண்ணிருப்பாங்க. ஆரம்பத்தில் உத்தமமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனதான் அந்த சின்ன புத்தி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அது ஒரு காலத்து வந்தது, ஏசப்பா காசு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஏசப்பா காசு எடுத்தோன்னா உனக்கு வயிற்றால வாயில போகும் அப்படின்னு. ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சு. எங்கேயோ வாங்கி சாப்பிட்டு அன்னைக்குள்ள வாங்கி எடுத்து கிடந்தேன். வீட்டை சொல்லிட்டாங்க, ஏசப்பா காசு எடுத்து நீ சாப்பிட்டு அதான் அப்படி ஆச்சு. அப்படி சிறு பிராயத்தில் பயமுறுத்துனாங்க. அவர் காசு எடுத்து தின்னா நமக்கு வயிற்றுல வாயிலாம் போறது கிடையாது, அது ஒரு வகையில போயிடும். விதைக்கிற தானியத்தை எடுத்து போன வியாழக்கிழமை கூட சொன்னேன், விதைக்க வேண்டிய தானியத்தை எடுத்து நீங்கள் விதைக்காமல் போனால் விளையிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. விளையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா திங்கிறதுக்கு ஒண்ணு இருக்காது. நாள் வரும், நீங்க விதைச்சாதான் சாப்பிட முடியுங்கிற நிலைமை வந்து நிற்கும். கையில் இருக்கும் போது சரியா விதைக்காதாலு விளைச்சல் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெபிக்காதாலு விளைச்சலை பார்க்கவும் முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஊழியத்தை செய்ய முடியாதாலு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும் முடியாது. நீங்க எதையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறதோ, இன்றைக்கு வார்த்தையோடு விசுவாசத்தோடு ஆரம்பிக்கணும். நிறைய பேர் பார்க்கிறாங்க, ஆரம்பத்துல அவ்வளவு வாஞ்சியா ஊழியம் செஞ்சவங்க நிறைய, அவங்களே சொல்ல கேட்டிருக்கேன். நம்ம மக்களே இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்களே தெரியல. ஆதாமே எங்க இருக்கிறாயின்னு இயேசு தேடுற மாதிரி தான் இருக்கு நீங்க நிலைமை. காரணம் என்ன சொல்லுவாங்க, இப்பெல்லாம் கொரோனா பாஸ்டர் என்னவா கொரோனாமா. ஆனா ஒரு ஆள்கிட்ட போன் பண்ணி பேசுனாங்கன்னா மணிக்கணக்கா பேசுவாங்க. அவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்றாங்களா, விசுவாசத்துக்குள்ள வழி நடத்துறாங்களா, தேவனை அறியாதவங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கத்தவங்களை நேசிக்கிறாங்க. உங்கள் காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார்னு சொன்னீங்கனாலே போதுமே, கத்தருடைய அவங்க உள்ளங்கள் கத்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்குமே, விசுவாசிக்க ஆரம்பிக்குமே, நடத்தப்படுவார்களே. அதை செய்ய ஆரம்பிக்கணுமே. நிறைய சவால்கள் இருக்கு, ஒத்துக்கிறேன். வேலை இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனாலும் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய பகுதியிலே நாம் என்ன செய்கிறோம் என்ற விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்பது யதார்த்தமான நிலைமை. நல்ல கவனிக்க. முதல் விஷயம், இயேசு கிறிஸ்து தன் வாழ்வை ஊழியத்தை வார்த்தையோடு ஆரம்பித்தார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஊழியத்தை எப்படி ஆரம்பிச்சார்? வார்த்தையோட ஆரம்பிச்சார். அப்படின்னா வார்த்தையோடு கூட ஆரம்பிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, வார்த்தையோடு ஆரம்பிக்கப்படாத ஒரு ஊழியம் சிறப்பான ஊழியமாகவே இருக்கார். வார்த்தை முதலாவது இடத்துல இருக்கணும்.
நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல வார்த்தையை தவிர எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? இங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வார்த்தை. எங்க சுத்தினாலும் சரி, கண்ட கதையெல்லாம் பேசுறது இல்லை, வார்த்தையை தான் சுத்தி சுத்தி வரோம். வார்த்தை எங்க முதலிடம் இருக்கு நான் சொல்றேன். அப்படின்னா அப்ப எங்க வளரல, அப்ப எங்க பெருகல, அப்ப எங்க இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வார்த்தை வேலை செய்யும். தாமதத்தை நான் பார்த்ததில்லை, ஆனா ஒண்ணு தெரியும், தேவன் காடைகளை கொண்டு வந்து கொட்டினதை போல கொட்டுவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன். எப்படி நடக்கும், அது எப்படிங்க சொல்ல முடியும்? என் தேவனுடைய வாக்கு தத்தம் ஆதி முதல் பொய்யே கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எப்பயும் அவர் உண்மையா இருக்கிறார். இப்பயும் நான் சொல்றேன், அவர் வார்த்தை மாறவே மாறாது. அவர் சொன்னபடி செய்யணும். அவர் சொல்லிட்டு மாத்திரவர் கிடையாது. ஆகவே இயேசு எப்படி ஆரம்பித்தாரு? வார்த்தையோடு ஆரம்பித்தார். நான் எல்லாருக்கும் சொல்றதான், வார்த்தையோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும், வார்த்தையோட ஊழியத்தை ஆரம்பிங்கள். எதை ஆரம்பிச்சாலும் வார்த்தையோட ஆரம்பிக்க வேண்டும். கவனிங்க, என்ன சொல்றாரு? இருக்க வேண்டியது அறியீங்களா? தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. என்னமா நிறைய தடவை வார்த்தையோட ஆரம்பிங்க, வார்த்தையோட ஆரம்பிங்க, நான் கடவுளுடைய வேலை நீங்க இருக்கணும், கடவுளுடைய வேலையில் இருக்கணும், சத்தியத்தை அறிவிங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாலும் வார்த்தையை உணரவில்லை. குழந்தை அந்த பிள்ளை கொடுக்கும் போதே தேவதூதன் சொல்லிட்டார், இந்த பிள்ளை எதுக்காக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு மரியாதை சொல்லிட்டாரு. ஆனாலும் உணரவில்லை. 12 வருஷம் ஆகி போச்சு, இல்ல மறந்து போச்சு. என்ன கர்த்தர் சொன்னாரு, எதுக்காக அழைக்கப்பட்டோம், எதுக்கு குழந்தையை கொடுத்தாங்க. கர்த்தர் நிறைய பேருக்கு வந்து குழந்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய ஜெபத்தோட குழந்தையை பெற்றாங்க. நிறைய ஜெபம், நிறைய அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன், ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா நான் இப்படி பண்ணுவேன், என்னென்னமோ சொல்லி அர்ப்பணிப்போட பிள்ளையை பெற்றாங்க. நான் இப்படி கேட்கிறேன், இன்னைக்கு அந்த பிள்ளை நீங்க அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்புக்குள்ளதான் இருக்குதா? ஆனா கர்த்தர் கரெக்டா இருப்பார். அவர் கணக்குல செட்டில்மெண்ட்ல பயங்கரமான கரெக்டா இருப்பார். அதுக்கு உதாரணம் நான். ஆமா, இறங்கி விழப்பா கூட என்ன இருந்து ஆரம்பிக்கத்தான் கரெக்டா இருக்கும். அவர் கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பார். எந்த பெற்றோர் வந்து என்ன பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளை உங்களை ஊழியத்துக்கே தரணும் ஜெபம் பண்ணி எங்க அம்மா என்னை பெற்றெடுத்தாங்களாம். அது எனக்கு சொல்லவும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. எப்பதான் தெரியும்னா, நான் வீட்டை விட்டு ஓடி இயேசு இல்லை, இவங்க தொழுது கொள்ற தெய்வம் தப்பு அப்படின்னு ஓடி எல்லா தெய்வங்களையும் ஆராதிச்சுட்டு இன்னொரு மலைக்கு போறதுக்காக எல்லா ட்ரெஸ் கோடெல்லாம் மாற்றி நெட்டியில பட்டை கழுத்துல பட்டன்ல பார்த்து சுத்திட்டு வீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். சந்திக்கும் போது சொல்றாங்க, இந்த பிள்ளைய பெறாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி வயிற்றுல அடிச்சுட்டு அழுகுறாங்க. ரோட்ல நடு ரோட்ல அழுதுன்னு சொல்றாங்க, ஆண்டவரே ஒரு பிள்ளைய தாங்க ஆம்பளை பிள்ளைய கொடுத்தா அந்த ஊழியத்துக்கு தரேன்னு சொன்னேன், இப்படி இந்த பிள்ளை வந்து நிக்கிறதுக்கு இந்த குழந்தைய எனக்கு நீங்க கொடுக்காமல் இருந்திருக்கலாமே வயிற்றுல அடிச்சுட்டு அழுதாங்க. ஆனா கர்த்தர் அதையும் கேட்டார். எப்படி ஜெபம் பண்ணதையும் கேட்டாரு. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல இல்லை என்று ஒரு தாய் புலம்பலையும் கேட்டார். என்ன நடந்தது? 8 வருஷத்துல நான் சென்னைக்கு வரேன், கர்த்தர் என்னை சந்தித்தார். எங்க தூக்கி வச்சாரு, பழையபடி எங்க வச்சிருக்கிறாருன்னா அவருடைய ஊழியத்தை செய்யறது தான் வச்சிருக்காரு. அப்படின்னா கடவுள் முன்குறித்தார். என் கடவுள் எந்த நோக்கத்துக்கு அவங்க கொடுத்தார் என்பதையும் அவர் கணக்கு வழக்குல எப்பயுமே மாறுறதில்லை. நாம மாறிடுவோம், நாம அதுல கவனம் செலுத்துறது இல்லை. என்கிட்ட சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? இல்ல. ஆனா அவர் காலம் என்று வரும்போது எதற்காக இந்த பிள்ளை கொடுக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்தில் அந்த பிள்ளை இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். கடைசியில் என்ன, அவன் மரிப்பதற்கு முன்பாக நான் ஊழியத்தை செய்து கொண்டு இருப்பதை பார்த்து மரித்தார். எந்த தாய் வயிற்றுல அடிச்சுட்டு இந்த பிள்ளை ஏன் பிறந்துச்சோ, இந்த பிள்ளை பிறக்காமே இருந்துக்கலாம்னு சொன்னாங்களோ அதே தாய் அழைத்து ஆசீர்வதித்து விட்டு சந்தோஷமாய் செல்ல தெய்வம் உதவி செய்யணும். நான் சொல்றேன், கடைசி டெஸ்டினேஷன் என்னன்னா, எதற்காக உங்க பிள்ளைகளை அர்ப்பணித்து இருக்கிறீர்களோ அதில் கர்த்தர் உத்தமமா இருப்பார். ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் எந்த ஸ்தானத்துல எந்த நிலைமையில இன்னைக்கு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. நான் ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், உங்க பிள்ளைகள் எவ்வளவு கெட்டு நாசமாய் போனாலும் தேவன் தூக்கி எடுப்பார், அந்த இடத்துல வைப்பார். எந்த நோக்கத்துக்காக அவர் உங்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்தாரோ அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல ஸ்தாபிப்பார். என்னென்றால், நீங்கள் அந்த பிள்ளையை வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போதே வார்த்தையோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள், ஜெபத்தோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். இப்போது ஜெபத்தோடு கூட இருங்கள். நான் சொல்றேன், எல்லாமே எதிராக இருந்தாலும் அப்பயும் அதே விசுவாசத்தோடு கேட்டீங்க. தேவன் அந்த பிள்ளையை சரியான இடத்தில் சரியான ஆட்கள் மூலமாய் சந்திப்பார், சரியான விதத்தில் நடத்துவார், எங்க வைக்கணுமா கொண்டு வைப்பார். இயேசு கிட்ட சொல்றாரு, இயேசு கிட்ட சொல்லும்போது அவருக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே
என்ன சொல்றதுன்னா, அவரால் நம்பவே முடியல, நம்புறதுக்கு எதுவான சூழலே இல்லை. ஆகவே எப்பயுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட் இருக்கும் போதெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. நிறைய டவுட் இருக்கும், நிறைய கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நடக்க சாத்தியமா இருக்காங்க. நான் சொல்றேன்ல, கர்த்தர் உன்னை சொல்லிட்டா அவர் சொன்ன வார்த்தையில உண்மையா இருப்பார். அவர் வார்த்தை மாறுறதில்லை, வாக்கு தத்தத்தை மாத்துறது இல்லை, சொன்னதை ஏண்டா சொன்னோன்னு யோசிக்கிறது இல்லை. அவர் சொல்லுவதற்கு முன்பாகவே, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் முன்குறித்து இருக்கிறார். முன்குறித்ததுனாலதான் அந்த பிள்ளை உங்க வாழ்க்கை உங்க குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே நான் எப்படி சொல்லுவேன், தேவன் திட்டமிட்டதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது, எந்த சூழலும் தடுக்க முடியாது, எந்த எதிராளியும் தடுக்க முடியாது. If you have started anything with the word of God, I say you will not going to lose it. நீங்கள் வார்த்தையோடு எந்த காரியத்தை ஆரம்பித்திருந்தாலும் அது எப்படிப்பட்ட நன்மை இருந்தாலும் சரி, அதை ஒன்றை கூட நீங்கள் இழக்க போவதை தேவன் மீண்டும் அதை ரெஸ்டோர் பண்ணுவார், திரும்ப தருவார். ஆனா உணரணும். இங்க சொல்றாங்க, அவர் கேட்கிறாரு, அவர் சொல்றாரு இப்படி, நான் பிதாவினுடைய வேலையில் இருக்கணுமே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு பின்னாடியும் அவன் அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியலன்னா, அந்த பிள்ளை தேவனுடைய வேலையில இருக்க வேண்டும் என்பதை உணரவில்லை. நிறைய சந்தேகங்கள் அப்படித்தான். பிள்ளை எதுக்கு வச்சிருக்கோன்னே விளங்காது, நாம ஏன் இப்படி இருக்கிறோம்னே விளங்காது, ஊழியமா எந்த விஷயமா சரி புரிந்து கொள்வதற்கே முடியாது. எப்பயுமே குழப்பத்தில் இருப்போம். சரியா தான் செய்யறோமா இல்லையா, அது எப்போது கேள்விக்குறியாக இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், வார்த்தையோடு வாழ்க்கை ஆரம்பிங்கள், வார்த்தையோட வேலை ஆரம்பிங்கள். நான் சொல்றேன், நீங்கள் பழுக வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்னது பருகி பெருகினாரு. முதல்ல பழுகணும்னாலே you need a word, you need a seed. விதை வேணும். விதை இல்லாமல் பழுக முடியாது. விதைச்சாதான் அது பெருக்கத்திற்கு எதுவை பழுக முடியும். அப்படின்னா you have to start with a word. You have to start with the seed. விதையோடு ஆரம்பிக்கணும். எவ்வளவு பெருசா நீங்க போட்டீங்கன்னா கிடையாது, எவ்வளவு பெருசா கொடுத்தீங்கன்னு கணக்கு கிடையாது, எவ்வளவு பெருசா கர்த்தருடைய வார்த்தையை பத்தி பேசுறீங்க கிடையாது. ஆனா எப்படி ஆரம்பிச்சாலும் வார்த்தையோடு ஆரம்பிக்கணும். உனக்கு உண்டானதுல சிறந்தது என்று சொல்லப்படுகிற விதத்திலே நீங்கள் எடுத்து விதைக்க வேண்டும். அது பணமா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபமா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு செய்கிற செயலா இருந்தாலும் சரி, அது விதைக்கப்பட வேண்டும். விதைத்தால்தான் பலனை பார்க்க முடியும். ஆனா சில சமயம் அதை சொல்லும் போது உணர்வு இல்லாம போறதுனால நிறைய பேருடைய வாழ்விலே அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை. இது சொல்ல பாருங்க, அது பாருங்க 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். அவர் சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டாங்க, ஆனா உணரல. கவனிக்கணும், உணரல. ஏன்டா அப்படி சொன்னாலும் மனசுல வச்சுக்கிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து விட்டாரு, நீ போங்க, நான் வரல, நான் சர்ச்சில் இருந்துருப்பேன். அப்படி சர்ச்சில் இல்ல, அப்பா அம்மாவோட போறாரு, இருக்கிறாரு. ஆனால் எப்படி வளர்கிறார்? 52ஆம் வசனத்துல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். வார்த்தையோடு ஆரம்பித்ததினால் அவர் எப்படி ஆயிட்டார்னா, ஞானத்திலே, வளர்ச்சியிலே, தேவ கிருபையிலே, மனுஷ தயவிலே அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படின்னா, if you are starting your life with the word of God, you will be in a, என்ன சொல்றது, full of knowledge, full of grace, full of abundance, full of mercy. நீங்க வார்த்தையோடு ஆரம்பித்தால் தேவ கிருபை, ஞானம், வளர்ச்சி, மனுஷ கண்களில் தயவு, தேவ தயவு எல்லாவற்றும் நீங்கள் பெறுவீர்கள். அப்படின்னா ஆரம்பிக்கும் போது வார்த்தையோடு ஆரம்பிக்கிறீர்களா உங்கள் வாழ்வை? வார்த்தையோடு கூட ஒரு படிப்பை ஆரம்பிக்கிறீர்களா? வார்த்தையோடு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா? வார்த்தையோடு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களா? வார்த்தையோடு ஒரு கணவன் மனைவி உறவை ஆரம்பிக்கிறீங்களாங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. வார்த்தையோடு கூட ஆரம்பித்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். If you are starting anything with the word of God, நான் சொல்றேன், நீங்க வார்த்தையோடு கூட வாழ்க்கை ஆரம்பித்தால் எல்லாத்திலையும் சிறப்பாத்தான் இருப்பீங்க, சிறப்பாத்தான் இருக்க முடியும். அதுதான் தேவ நோக்கம். அதனால என்ன பண்ணக்கூடாது, கண்டதை பேசக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாயினாலேயே சொல்லுவாங்கல்ல, வாயினாலே நீ கெட்ட. நிறைய பேருடைய வாழ்க்கை தான் சொந்த வாயாலும் கெட்டே போகுது. தான் சொந்த வாயாலே அவங்களே கட்டுறாங்க, வீட்டாக அவங்களே இடிச்சு விட்டுறாங்க. அப்படியே வார்த்தையினால வீட்டை கட்டிட்டு கையினால ஈஸியா வார்த்தையினால இடிச்சு தள்ளி விட்டு போயிடலாம். எப்படி அழகா வார்த்தை
விசுவாசித்து சொல்லி 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 வாழ்க்கை கட்டிட்டு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது எப்படி ஒரு செங்கல் மேல ஒரு செங்கல் வச்சு கட்டினாங்களோ அதே மேல ஒவ்வொரு செங்கலா தகர்த்து விட்டுற முடியும், தரைமட்டமாகவும் ஆயிட முடியும். அதனால எதை ஆரம்பிக்கிறோம், எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 12வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். இயேசு சொல்றார் பாருங்க, 49:50 2 வருஷம் கடைசியில வாசிக்கலாம். யோவான் 12:49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், 49வது வசனம் மீண்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் சுயமாய் பேசவில்லை. போன வியாழக்கிழமை பேசும்போது கூட நான் சுயமாய் பேசவில்லை. கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல சொன்னாரோ, ஏன்னா சில இடத்துல வந்து கர்த்தர் கனெக்ட் பண்ண விரும்புவார், சபையை குடும்பத்தை சரி பண்ண விரும்புவார். அது சரி பண்றதுக்கு எதுவாக தான் பேசுறது, அது சுயமா பேசுறது கிடையாது. அது நான் வேற ஏதோ கதையெல்லாம் பேசிட்டு சும்மா எதையும் வச்சுட்டு பேசல, வசனத்துல இருந்து பேசணும். அதனால திரும்ப சொல்லிடுறேன், இந்த சபை வார்த்தையில் அஸ்திவாரம் விடப்பட்ட சபை. எதை ஆரம்பித்தாலும் வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்போம். எதை பத்தி பேசினாலும் வார்த்தையை கொண்டுதான் பேசுவோம். ஏன் வார்த்தையை கொண்டுதான் பேசுவது, ஏன் வார்த்தை கொண்டுதான் அதை செய்வதுன்னு சொன்னா, வார்த்தை செய்கிற வேலையை நான் செய்ய முடியாது, நீங்க செய்ய முடியாது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் சிறப்பாய் செய்து முடிப்பார். இங்க கவனிங்க, இயேசு என்ன சொல்கிறார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்று உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். நான் போய் உட்கார்ந்து ஆண்டவர் இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டா, அவரு நான் ஒருத்தரையும் நம்பல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது? எசேக்கியேல் 33 வாசிங்க இல்லையா? அது என்னது, எல்லாம் வர்றாங்கப்பா, நல்லா கேட்கறாங்க, சூப்பர், ஐ அப்ரிஷியேட். ஆனா ஒருத்தரோட செய்ய மாட்டாங்க, அது சூப்பர். கேட்பாங்க, செய்ய மாட்டாங்கன்னா என்னத்தை அனுபவிக்க போறாங்க? ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்ல வரேன், நீங்க எதை செய்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். கேட்பது மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராது. கேட்பது என்பது முதற்படி, அது உங்கள் உறுதியில் போயிடும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் அதிகமான நேரத்தை எதற்காக செலவிடுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். எதுக்கு நிறைய நேரத்தை செலவிடுறீங்களோ அது உங்களையே அறியாமல் உங்கள் ஆவிக்குள் செல்கிறது. இட் இஸ் கோயிங் டீப்பர் இன் யுவர் ஹார்ட். ரொம்ப ஆழத்துல இருதயத்துல போயிடும். அப்ப இருதயத்தின் நிறைவு வாய் பேச ஆரம்பிச்சிடும். நீ வசனத்தினால் இருதயம் நிறைந்திருந்தால், உங்கள் இருதயம் வசனத்தினால் நிறைந்திருந்தால், நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை வெளிப்படுத்துவீர்கள். பொன்னால பொக்கிஷமா மாறிச்சுன்னா, அப்படின்னா கண்டதெல்லாம் போட்டு குப்பையா ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா, வாயை திறந்தாலே கண்டதுதான் வரும். கண்டது மேல் நாட்டம் இருக்கும், கண்டது மேல் ஆசை இருக்கும், கண்டதை தேடுவீர்கள். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கூடாதுன்னு கத்த வச்சிருக்காரோ அது உங்களுக்கு பிரதானமாய் தெரியும். நான் எனக்கு சொல்றேன், எதை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். அதை கரெக்டா நீங்க பிளான் பண்ணலன்னா உங்க வாழ்க்கையில எங்க போறீங்க டெஸ்டினேஷன் இல்லாமல் ஓடுகிற ஒரு ஓட்டமா தான் இருக்கும். எங்க போகணுமோ அதை திட்டமிட்டு, அதற்காக விசுவாசித்து, அதற்காக ஜெபித்து, அதற்காக வாஞ்சித்து, அதற்காக ஓடுவதற்கு பிரயாசப்படுங்க. அப்படி போனாதான் நீங்க வெற்றிகரமாய் வாழ முடியும். இல்லாவிட்டால் வாழ்க்கை இருக்கும், இருக்கிறேன் இருக்கும், பெருசா சாதிக்க முடியாது. இங்க சொல்லுகிறாரு, நான் சுயமா பேசல, கர்த்தர் கொடுத்ததான் பேசுறேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்குது. ஆகவே ஜீவனுக்கு எதுவாக தான் நான் பேசுறேன். இயேசு கிறிஸ்து பேசின எல்லா எப்பயும் பாதிகளையும் திக்கற்றவர்களையும் அனாதையும் விதவைகளையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, தைரியப்படுத்தி பேசினார். யாரை பார்த்து கடிந்து கொண்டாரு பார்த்தா, பைபிள் எனக்கு தெரியும், நான் பல வருஷம் ஊழியக்காரன், பல வருஷம் விசுவாசி, பல வருஷமா அப்படி இருக்கேன்னு சொன்னவங்களை பார்த்தா திட்டினார். ஏன்? பல வருஷமா விசுவாசி, ஆனால் பல வருஷமா வசனமே தெரியாது. வசனம் கேட்டிருக்காங்க, வசனம் அவங்களுக்கு வேலை செய்யாது. வசனம் தெரியும், ஆனா வசனத்துக்கு முன்னாடி வாழ மாட்டாங்க. அவங்களும் வாழறதுல மற்றவங்களையும் வாழ விடுறது இல்லை. அதனால்தான் வேத பாரகர், பரிசேயர், வேத பாரகர், வேத பண்டிதர், பரிசேயர்கள் முறைமைகளை கரெக்டா பின்பற்றவங்க, ஆசாரியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க, இவனை தான் திட்டாரு. நீங்க எல்லாம் கோயில் இருந்து கோயில்ல தான் வேலை செய்யறீங்க,
கோயில்ல தான் போதிக்கிறீங்க. ஆனா கோயில்ல போதிக்கிற உங்களுக்கு இவ்வளவு பைபிள் தெரிஞ்ச உங்களுக்கே வேலையடா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் தெரியும் சொல்றது முக்கியம் இல்ல, சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சத்தியத்தின்படி செயல்பட வேண்டும். இல்லைன்னா சத்தியத்தை தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இயேசு சொல்றாரு, நான் எல்லாத்தையும் நானா சொல்லல, என் பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான் செய்யறேன். பிதா என்ன சொல்ல சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்றேன். வேதத்திலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார்னா வியாழக்கிழமை பேசினார் தான், உங்களுக்கும் தான் எனக்கும் தான். அது உங்களுக்கு மட்டும் நினைச்சிட்டு நான் போறது கிடையாது. If God speaks, it's to me. எனக்கும் சேர்த்தான் பேசுறாரு. I am also responsible. ஏன்னா இது சொல்லும் போது உங்களுக்கெல்லாம் நீங்களும் கட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டாலாம் போனா கட்டாருங்க. இன்னைக்கு நான் சபை கட்டாம தான் போயிருக்கேன். இன்னைக்கு காலையில் பாருங்க 10 நிமிஷம் லேட்டு அக்செப்ட் பண்ணித்தான். நான் அப்படியெல்லாம் ஊசி மொழிக்கு போற ஆளு கிடையாது. வீட்டில் ஒரு வாட்ச் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நம்பிட்டேன். என்ன பண்றது, யாரையும் நம்ப கூடாதுங்கிறதுக்கு நிறைய விஷயம் நான் கத்துக்கணும். அந்த வாட்ச் எட்டி பார்த்துட்டு விட்டாச்சு. சரி, நான் அதை காரணம் சொல்ல விரும்பல. இட் இஸ் மை மிஸ்டேக். முதல்ல அடிப்படை இதுதான், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா நான் இருக்கணும். ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். ஆனா உதாரணமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க மட்டும் இருக்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு போறீங்கன்னா அது கரெக்டும் கிடையாது. Everyone is collectively responsible. கடவுளுக்கு நம்ம எல்லாரும் கணக்கு கொடுப்போம். ஏன்னா நீங்க எல்லாம் என்னோடு கூட நீங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய தலைக்கு அவயங்களாக இருக்கிறோம். ஆக எல்லாரும் சேர்ந்த கலெக்டிவா ரெஸ்பான்சிபிள். ஆனா எல்லாருக்கும் திருப்பி போயிடலாமா? இல்லைன்னு கிடையாது. பாருங்க, நாளைக்கு யூடியூப்ல இதெல்லாம் போத்தான் போகுது இல்லையா, நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எடிட் பெட்ல போட மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். ஏன்னா என் இருதயம் மனிதருக்கு முன்பாக சரி கடவுளுக்கு முன்பாக சரி அந்த தாவீது மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பி ஓப்பன் வித் எவ்ரிதிங். எனக்கு கடவுளுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு உலகத்துக்கு முன்னாடி சொல்றதில்ல. இஃப் ஐ ஆம் ராங் ஐ ஹேவ் டு அக்னாலெட்ஜ், எஸ் ஐ ஆம் ராங். அந்த துணிவு வரலனாலே நான் கரெக்ட் கிடையாதுன்னு அர்த்தம். நான் கடவுளுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க முயற்சி செய்யணும். சக்சஸ் ஆகிட்டேன்னா இல்லை, பட் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். ஆனால் சக்சீட் ஆகிடும் எனக்கு தெரியும். நான் கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா நான் வார்த்தையில் ஆரம்பித்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கேன்? வார்த்தையை ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பா மாறும். God will change everything. It is not too hard for God. யாரையும் மாத்திடுறேன். இந்த சொல்றாரு கண்டதை பேசினா, இயேசு கண்டதை பேசல. எல்லாம் சொல்றாங்க இயேசு கண்டதை பேசல, காட்டுனதை மட்டும்தான் பேசினார். பிதாவானவர் காண்பித்ததை தவிர வேற ஒன்றையும் பேசவில்லை. அப்படின்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிற சவால் இதுதான். கர்த்தர் சொன்னதை மட்டும் பேசுங்கள், கண்டதை பேசாதீங்க. பைபிள் இல்லைன்னா அதை பேசவே பேசாதீங்க. பைபிள்ல உங்களுக்கு கர்த்தர் எழுதி கொடாத வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள், கவனத்தை தவிர கர்த்தரை பேசாதீங்க. அது எழுதலையா அது குப்பரம். 1000 பேர் டயலாக் பேசுவாங்க. இந்த சைக்காலஜிங்கிற பேர்ல ஒரு குப்பத்தொட்டியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உலகத்தில் டயலாக் பேசுவாங்க. எப்படி நிறைய டயலாக் பேசுவாங்க. அந்த டயலாக்காக இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையோட மேட்ச் ஆகாத எதுவும் உங்க வாழ்க்கையில் மேட்ச் ஆகாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடையவர்கள், அது உலகத்துக்குரியவர்கள். உலகத்துக்குரியவர்கள் தேவனுடையவர்களோடு பொருந்தவே பொருந்தாது. உலகத்தோடு கூட வாழ முடியும்னா முடியவே முடியாது. அதான் சொன்ன கண்டதை பேசினார், சுயமாய் பேசினார், ஆசீர்வாதம் கண்டிப்பா வராது. நான் நீங்க எழுதிட்டாரு, இன்னைக்கு குறித்து வச்சு போடுங்க. இந்த வசனத்தை நோட் பண்ணிட்டு குறித்து வைக்க. கண்டதை பேசுனா உங்க வாழ்க்கையில் ஒண்ணு வராது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது தெரியும் கண்டதை பேசுனா ஒண்ணு வராதுங்கிற இன்னைக்கே வரணும். நான் சொல்றேன் கண்டதை பேசுவதல்ல, இயேசு கிறிஸ்து கண்டதை பேசவில்லை, காண்பிக்கப்பட்டதை பேசினார். பிதாவானவர் சொன்னதை தவிர, பிதாவானவர் செய்கிறதாக காண்கிறதை தவிர வேற ஒன்றையும் செய்யல. பிதாவானவர் சொன்னதை தவிர வேற ஒன்றையும் செய்யல. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப சக்சஸ்ஃபுல்லான ஊழியம் எதை சார்ந்து இருக்குதுன்னு சொன்னா, சக்சஸ்ஃபுல்லான லைஃப் எதை சார்ந்து இருக்குன்னா கர்த்தர் சொன்னதின்படி, அப்படின்னா வார்த்தையின் மூலமாய் செய்யப்படுகிற ஊழியம். அப்படின்னா நீங்கள் பழுக வேண்டும் என்றால் முதலாவது வார்த்தையோடு ஆரம்பிக்க வேண்டும், வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படின்னா விதையோடு ஆரம்பிக்க வேண்டும். விதைக்கணும்னா வரும்போது விதைக்கணும், தசம்பாகமா விதைக்கணும், காணிக்கையா விதைக்கணும். ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்யணுமா, விதைக்கணும்.
எல்லாவற்றையும் விதைக்கிறீர்கள். கர்த்தர் சொன்னாரு, நீங்க ஒன்றை செய்தால் அதை எனக்கு செய்தீர்கள், நான் கடன்பட்டிருக்கேன், நான் திரும்ப தருவேன் அப்படி கர்த்தர் சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் அவருக்கே செய்தீர்கள் என்று யோசிக்கிறார். காரணம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி செய்கிறீர்கள். வார்த்தையின்படி செய்தால் நிச்சயமா வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும். என்ன செய்யணுமோ, எதை செய்யணுமோ, அதை எப்ப செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யணும். இப்படின்னு சொல்லணும். எதை சொல்லணுமோ, எப்படி சொல்லணுமோ அது அப்படித்தான் சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் ஆசீர்வாதம். மாற்றி சொன்னீங்கன்னா, சுகமில்லாத ஆளை பாருங்களேன். நீ சுகமில்லாத ஆட்களை பார்த்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க, விசுவாசிங்க, கர்த்தர் சுகமாக்குறேன், விசுவாசிக்கிறேன், ஆனாலும் கை வலிக்குது, கால் வலிக்குது, அங்க வலிக்குது, இது வலிக்குது. எப்படி விசுவாசிக்கிறாங்க, ஆனா எல்லாம் வலிக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்கிறாங்க. ஆனா ஆனாலும் சொல்லும் போது, ஆனாலும் என்ற வார்த்தை முன்னால் விசுவாசிக்கிறேன் என்ற வார்த்தையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பின்பாக நீங்கள் இரண்டாவது சொன்ன விஷயத்தை பிரதானமாக வைக்கிறது. எத்தனை பேர் சொல்றது விளங்குது? முன்னாடி சொன்ன வார்த்தையை நல்லிஃபை பண்ணி இருக்கிறோம், அடுத்த வார்த்தை என்ன பண்ணுது, உள்ள வருது. ஆகவே முன்னாடி நீங்கள் விசுவாசித்தது கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி பேசணும். திரும்ப சொல்ற, என்ன சொல்லணுமோ அதை எப்படி சொல்லணுமோ அதை நான் அப்படியே சொல்வதால் அவர் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வைத்திருக்கிறாரோ அது எல்லாம் நிறைவேற கிடைக்கும். அவர் எப்படி சொல்லணுமோ, எப்படி என்ன சொன்னாரோ, எப்படி சொன்னாரோ அப்படித்தான் சொல்லணும். அப்படி சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே எனக்கு வந்து கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? உங்கள் வாழ்க்கை கோடி ரூபாயோடு ஆரம்பிக்கப்பட்டதா? உங்கள் தொழில் பெரிய பணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதா? உங்கள் ஊழியம் பெரிய தொகையோட ஆத்மாக்களோடு ஆரம்பிக்கப்பட்டதா? எல்லாம் கிடையாது. எப்படி ஆரம்பிச்சது கிடையாதுங்க. எங்க நோக்கி போய்கொண்டிருக்கோம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தை மகிமையான காரியங்களை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணுமோ அதை சிறப்பாக செய்யும். ஆகவே வார்த்தையை விசுவாசித்து, வார்த்தையை சார்ந்து கொண்டு, வார்த்தையின் மூலமாக தான் வாழ வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரத்துல திருப்பி கொள்வோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வந்து ஒரு போன மாசத்துக்கு முந்தின மாசம் பார்த்தோம். 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் செல்வமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அதனால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல கேட்டான். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். ஹலோ, கேக்குறீங்களா? உங்களை பார்த்து இதெல்லாம் நியாயமா, தேவனை நல்லா இருக்கலாமா அப்படின்னு ஒரு கூட்டம் கேட்கும். 38 வருஷம் அவன் படுத்து கிடந்தான், யாரும் கவலைப்படல. 38 வருஷத்துல இன்னைக்கு நின்று நடக்கிறான். என்ன கேள்வி? ஏயா சர்ச்சுக்கு போட விட்டு போட்டு எந்திரிச்சு நடக்கிறேயா? இது ஓய்வு நாள், ஓய்ந்திருக்க வேண்டிய நாள், நீ எந்திரிச்சு நடக்கலாமான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்னை குணமாக்குறவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் நான் செஞ்சேன். இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். நான் என்ன செஞ்சேன்? என் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தேன். ஏன்? அவர் என்ன சொன்னாரோ, எப்படி செய்ய சொன்னாரோ அப்படிதான் நான் செஞ்சேன். எத்தனை விளங்குது? அவர் எப்படி சொல்றாரோ அப்படித்தான் செய்யணும். சில சமயம் என்ன சொல்லுவாரு, கண்மலையோடு பேசு அப்படின்பாரு. சில சமயம் என்ன சொல்லுவாரு, கண்மலையை அடியும்பாரு. அடின்னு சொன்னா அடிக்கணும், பேசணும்னா பேசணும். அடிக்கும் போது பேசக்கூடாது, பேசும் போது அடிக்கக்கூடாது. அப்படின்னா கடவுள் எப்படி உங்களை செய்ய சொல்றாரோ அப்படி செஞ்சாதான் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். எப்படி செய்ய சொல்றோம் அப்படி செய்யுங்க. அவர்கிட்ட 38 வருஷமா படுத்துனவன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். ஏன் படுக்கை எடுத்து நடந்து போனோம்? ஒருத்தர் வந்து கேட்பாங்க, ஒருத்தர் கேட்பான், அவன் அப்படி இருந்து நடந்து போய் ஒரு கேஸ் கிடையாது. இப்ப கையில் ஒண்ணு தூக்கிட்டு போறான். அவங்க கணக்குப்படி என்ன? அவங்களுடைய முறைமையின்படி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறைமையின்படி அன்னைக்கு யாரும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, கையில் எண்ணி தூக்கிட்டு நடக்கூடாது. இது விந்து கிடையாது, தூக்கிட்டு போக சொல்றாரு. நீ தான் இதெல்லாம் படுத்து கிடந்தங்கிறதுக்கு அடையாளம் மட்டும் கிடையாது, இது எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்பதற்கும் அடையாளம். ஆனா பார்க்கிறவங்களுக்கு இப்படி இருக்கு, கோபமா இருக்கு. ஆனா அவன் எப்படி சொல்றான்? அவர் எனக்கு என்ன சொன்னாரோ
எல்லாம் சொல்லுங்க, அவர் எனக்கு என்ன சொன்னாரோ, அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்தேன். எப்படி செய்யணுமோ அப்படித்தான் நான் செய்வேன். எப்படி சொல்றாருன்னா, எனக்கு எப்படி சொல்லணுமோ, எப்படி சொன்னாரோ அப்படியே செஞ்சேன். நான் இன்னைக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்குமே, எப்படி சொன்னாலும் அப்படி செய்யணும். எப்படி ஆண்டவர் செய்ய சொன்னாலும் அப்படியே செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஆகவே கடவுள் சொல்றபடி செஞ்சா மட்டும்தான் நம்ம ஆளால் வெற்றிகரமா வாழ முடியும், வெற்றிகரமாக இருக்க முடியும், வெற்றிகரமாக முன்னேற முடியும். ஆக தேவன் சொல்றபடி செய்யாம வேற மாதிரி செய்ய முடியாது. சொன்ன உடனே என்ன சொல்றது? 11 அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து எடுக்க சொன்னார், அதனாலதான் படுக்கை எடுத்துட்டு போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொன்னவர் படுக்கை எடுத்துட்டு போனாரு, நான் படுக்கை எடுத்துட்டு தான் போனேன். அப்ப நான் எதை பத்தி கவலைப்படல, என்னை பத்தி யார் என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படல, எத்தனை பேர் என்னை தடுத்தாங்கன்னு நான் கவலைப்படல, எத்தனை பேர் என்னை வழி நடத்த எதிராக நின்னாங்கிற பத்தி நான் கவலைப்படல. ஆக நம்ம விசுவாசத்தோடு சில காரியங்களை செய்யும் போது சில சமயங்களிலே நமக்கு எதிர்ப்புகளும் சமாதானக்கேடான சூழ்நிலையும் இருக்கும். நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. எதிர்ப்பு மத்தியிலும் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். மத்தேயு 9:2, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:2 வேகமாக வாசிப்போம், வாசித்து நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் தொடருவோம். மத்தேயு 9:2 எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். அவன் படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனுக்கு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் பாவங்களை மன்னிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிருது? அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் மாற்றி மாற்றி சொல்லல, அவன் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை கொடுக்கிறார், வார்த்தையோடு ஆரம்பிக்கிறார், அவனை சுகமாக்குகிறார். சுகமாக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, நீ சுகமாயிட்ட, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டார். நம்மளை எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லிக்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. பழைய ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரேன்னு போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்முடைய பாவங்கள் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்யப்பட்டிருந்து நாம் சுகமாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார், ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். இனியும் பாவத்திற்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் சிக்காதபடி நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இதிலே கவனமாக இருக்கும். இங்க பார்க்கிறோம், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி தொடர்ந்து 5 காரியங்களையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது பழுகுவதை பற்றி பார்த்துக்கிறோம். பழுகுவதுன்னு சொன்னா எதை ஆரம்பிச்சாலும் வார்த்தையோடு ஆரம்பிக்கணும். வார்த்தையில் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்ய வேண்டும். வார்த்தையை மாற்றி செய்யக்கூடாது. உன் பிள்ளைய பலி கொடுன்னா நேரா தூக்கிட்டு போய் கையை காலை கட்டிட்டு கட்டிய ஓங்கிடுறான். அவன் சொல்றாரு, இப்போது நீ என் வார்த்தைக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், உன் பிள்ளை மேல கை போடாத, அவன் அப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறான். அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறபடியே செய்தார், அது ஆசீர்வாதம் இருக்குது. அப்படின்னா வார்த்தையை கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். என்ன செய்கிற சொல்லுகிறாரோ அதன்படி செய்தால் நீங்கள் பழுகுவதற்கு விதை உண்டாயிருக்கும். அப்படின்னா விதை எங்கிருந்தோ போறது கிடையாது, தேவனுடைய வசனம் விதையா இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், கர்த்தர் கையில கொடுக்கிற பொருளாதாரம் உங்களுக்கு விதையா இருக்கிறது. அந்த விதைகளோட ஆரம்பிங்கள். வாழ்க்கை மிக 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 செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தோ இல்லை. எப்படி வாழணுங்கிறது கடவுள் சொல்றபடி நீங்கள் செய்தால் அது வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும், மிக வெற்றியாக வாழ முடியும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அடுத்த வாரத்துல பெருக்கத்தை குறித்து பார்ப்போம். பெருகிறதுக்குன்னா டு மல்டிப்ளை. கையில் ஒண்ணு கொடுத்தா அதை பெருக்கணும்னா என்ன வேணும்? திறமை வேண்டும். கையில காசு கொடுத்து புதைச்சு வைக்கிற ஆளுக்கு வேலைக்கு ஆகணும், ரைட்டா? கையில கொடுத்து இதை பெருசாக்குப்பா அப்படின்னு சொன்னா அதை கொண்டு போய் தோண்டி புதைச்சு வச்சுட்டு ஆண்டவர் நீங்க கொடுத்தா தப்பா அப்படின்னு கொடுத்தது கிடையாது. பெருகுவதற்கு திறமை வேண்டும். பெருகுவதை பற்றும் நிரப்புவதை பற்றியும் அதுக்கு கொள்ளளவு தேவை. அப்படின்னா அதுக்கு தேவையான கெப்பாசிட்டி வேணும். நிரப்பு காண்டவரை சொல்லிட்டு மனசுலையும் நிறைவில்லை, வாழ்க்கையில் நிறைவில்லைன்னா ஒன்றும் நல்லா நடக்காது. ஆகவே பெருக்கத்திற்கு எதிர்பார்க்கிறவர்கள் பெருக்கத்திற்கு தேவையான விதத்திலே எல்லாவற்றையும் உடையவர்களாய், எல்லாவற்றையும் அடைந்தவர்களாய், எல்லாவற்றிலும் நிறைவாய் வாழ்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் ஆசையுமாய் இருக்கிறது. ஆகவே பெருக்கத்தை விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. கர்த்தர் நல்லவர். அவர் இதுவரை நமக்கு உதவி செய்கிறார், இன்னும் நமக்கு உதவி செய்வார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர்